Hi students, good evening. This is Unit 10 Emerging Trends in Education. Let's see about emerging trends in education. What is emerging trends in education means? It has three trends like globalization, liberalization and privatization, which is shortly called as LPG. Now let's look on to globalization and their impacts. First, what is globalization? Globalization is nothing but it is the connection of different parts of the world resulting in the expansion of international cultural, economical and political activities. This is nothing but the activities takes parts in the worldwide, that is called global. Global means the world. The activities or the informations or something which is spread all over the world is called globalizations. It is a spread of products, technology, information and job across nations. It is a spread of products, technologies, informations and job across nations. Next, globalization is expected to have a positive influence on the volume, quality and spread of knowledge through increased interaction among the various states. நம்மளுடைய பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது, எது மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகுது, மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, நம்மளோட குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்மளோட நாலேஜ் எப்படி இருக்குது, நம்மளோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்ற பார்க்குறது தான் குளோபலைசேஷன். In the globalized world, as technology becomes its main motor, நம்மளோட டெக்னாலஜி தான் இதோட மெயின் கான்செப்ட்னு சொல்கிறாங்க. இந்த குளோபலைஸ்ட் வேர்ல்டில் டெக்னாலஜி இல்லைன்னா நம்ம இன்றைக்கி எதுவுமே பண்ணியிருக்க முடியாது இல்லையா. சேம் ஆஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸும் எடுத்திருக்க முடியாது, எடுக்கிற கிளாஸ் நீங்கள் பார்த்துருக்கவும் முடியாது. அதுதான் சொல்கிறாங்க. நாலேஜ் அஸ்யூம்ஸ் அ பவர்ஃபுல் ரோல் இன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், மெயின் நாலேஜ். அதை தான் சொல்கிறாங்க. மேக்கிங் இட்ஸ் பொசிஷன் எசென்ஷியல் ஃபார் நேஷன்ஸ். ஸோ இந்த குளோபலைஸ்ட் வேர்ல்டு என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னாலஜி பிகம்ஸ் தி மெயின் மோட்டார். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, நாலேஜ் அஸ்யூம்ஸ் அ பவர்ஃபுல் ரோல் இன் ப்ரொடக்ஷன்ஸ். These are the introduction of globalization. Next, let's move on to concept of globalization on education. நம்ம எஜுகேஷன் மூலிமா குளோபலைசேஷன் என்னென்ன பார்ட் எடுத்துருக்கு, என்னென்ன பண்ணலாம் குளோபலைசேஷன் மூலிமா அப்படின்னு பார்க்கலாம். குளோபலைசேஷன் மீன்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் வேர்ல்ட் எக்கனாமிக்ஸ் த்ரூ கிராஸ் கண்ட்ரி ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், ஐடியாஸ், டெக்னாலஜிஸ், கூட்ஸ், சர்வீசஸ், ஃபினான்ஸ் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பீப்புள். ஸோ இது எல்லாமே இன்டகிரேஷன் எப்படி பண்ணுறாங்க வேர்ல்டில், எப்படி இந்த குளோபலைஸ்ட் வேர்ல்டில் எப்படி இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது, எப்படி நம்ம அதெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்றதான் பார்க்குறாங்க. நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் லெவல் எப்படி ஃப்ரீ ஃப்ளோவாக போகுது, நம்மளோட ஐடியாஸ் என்ன, நம்மளோட டெக்னாலஜிஸ் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நம்ம சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம், ஃபினான்ஸ் எப்படி நடக்குது, அப்புறம் நம்ம பீப்புளோட எக்ஸ்சேஞ்ச் லெவல் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்குறது தான் இந்த குளோபலைசேஷன். Next, it is a process which has affected many areas of human life. One of those being education. நம்ம ஹியூமன் லைஃப் நல்லா அஃபெக்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கிறதுனால. ஏன்னா வேர்ல்டு வைடு இருக்குது, குளோபல் லெவலில் இருக்கிறதுனால நம்மளோட ஹியூமன் லைஃப் நிறைய ஏரியாவில் எஃபெக்ட் ஆகிருக்கு. அதில் த மெயின் திங் என்னென்னா நம்மளோட எஜுகேஷனே நல்லா அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மீன்ஸ் bringing the education system of different economics under common roof, which requires teaching curriculum, methodology, upgradation of knowledge and system to attain the goals of life. என்னென்ன சொல்கிறாங்கன்னா இது இந்த எஜுகேஷன் அண்டர் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் டீச்சிங் கரிக்குலம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். டீச்சிங் கரிக்குலம் நம்ம இப்போ நம்ம இந்த
கண்டெம்ப்ரரின்றதை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, கரிக்குலம் வச்சு தான் இந்த யூனிட்ஸ் வரணும், இந்தந்த யூனிட்ஸ்குள்ளே இதெல்லாம் இருக்கணும், இவ்வளோ டாபிக்ஸ் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ கவர் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு கரிக்குலம். ஸோ அந்த டீச்சிங் கரிக்குலம் என்னென்னு பார்க்கணும், மெத்தடாலஜி எப்படி இருக்கணும், அப்புறம் நம்மளோட நாலேஜ் அப்கிரேடேஷன் எப்படி இருக்குது, அப்புறம் நம்மளோட கோல்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்து நம்ம அட்டைன் பண்ணுறோமா, நம்ம என்ன கோல் இருக்குது அதை நம்ம அட்டைன் பண்ணுறோமா, அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாமே தான் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனையுமே நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு காமன் ரூஃப் ஒரே இடத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் அடையலாம் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் let's move on to impact of globalization on education. Through globalization of education, knowledge is getting transferred from the western countries into developing countries. நம்ம நாலேஜை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த குளோபலைசேஷன் மூலியமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா நம்ம ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணவும் நம்ம கெப்பாசிட்டிஸ் ஆஃப் பீப்புள் என்னென்னு தெரியறதுக்காகவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். திஸ் இஸ் தி ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட், தி டைரக்ட் interrelation between the industries, corporate world and higher education has brought a transformation in the skills required for various jobs. நம்ம டைரெக்டாக ஒரு இன்டர்ரிலேஷன் வச்சுருப்போம். எதுக்கு மூலியமான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கார்ப்பரேட் வேர்ல்ட்லேயும் ஹையர் எஜுகேஷனுக்கும் இது எல்லாத்துக்குமே நம்ம ஏதாச்சும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னாலும் நம்ம ஸ்கில்ஸ் அங்கே ரெக்வயர்ட் பண்ணி நமக்கு தேவைப்படுறது அங்கே சொல்கிறதுனாலுமே இந்த குளோபலைசேஷன் வேர்ல்டில் வந்துட்டு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேரியஸ் ஜாப்ஸ் மூலிமாவும் நம்ம என்னென்ன தேவைன்றதையும் நம்ம சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட், தி ப்ராசஸ் ஹஸ் brought dramatic changes in the spheres of life such as economy, technology, cultural phenomena, social aspects. இது எல்லா மூலியமாக என்னென்ன எக்கானமி, டெக்னாலஜி, கல்ச்சுரல் ஃபினமோனா, சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுதான் மெயின் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிற நம்ம ரேப்பிட் டெவலப்மெண்ட் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹேஸ் brought சேஞ்ச் இன் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா எந்த மூலிமா சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம டிஜிட்டல் டெக்ஸ்ட் மூலிமா, லைப்ரரி மூலிமா, வெப்சைட்ஸ் மூலிமா, இன்டர்நெட்ஸு, அப்புறம் சிடிஸு, இதெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கலாம். இப்போ மொபைலில் அனுப்புகிறேன், அதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நான் அசைன்மெண்ட்ஸ் எழுத சொல்கிறேன், நீங்கள் மெயிலில் அனுப்புகிறீங்க. இதெல்லாமே சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் தான். மோட் ஆஃப் டெலிவரி ஆஃப் எஜுகேஷன் செகண்ட் பாயிண்ட்ஸ் அது என்னன்னா கிளாஸ் ரூம் டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸை வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு. ஏன்னா மெயின் வந்து ஆன்லைன் லேர்னிங் தான் இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு. ஜென்ரேஷனாக மாறிட்டே வருது இல்லையா. ஸோ இப்போ மெயின் வந்து ஆன்லைன்லேயே எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுதான் மோட் ஆஃப் டெலிவரி ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட், மெட்டீரியல்ஸ் அண்ட் மீன்ஸ் யூஸ்ட் ஃபார் லேர்னிங். என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் மெட்டீரியல்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா புக்ஸ், பென், பேப்பர், கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பிளாக் போர்ட், ஹியரிங் டீச்சர்ஸ் லெக்சர்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் தான் மெட்டீரியல்ஸ் we are using for learning. நெக்ஸ்ட், இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃபரிங் எஜுகேஷன்ஸ். இன்ஸ்டியூஷன் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க நம்மளுக்குன்னா instead of huge concentrated building located in sprawling campuses, virtual classroom, virtual universities have come into being. அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன நிறையா கேம்பஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், எவ்வளோ பெருசாக இருக்கணும், அதெல்லாமே பார்க்குறாங்க. ஓகே, ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி சொல்கிறாங்க. நம்ம அவங்க டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அது ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அவுட்புட் தராங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாம் தான் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் என்னென்னா இயருக்கு காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் மாறிட்டே வருது. ஸோ அதனால் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஃபார் எவ்ரி ஒன் இஸ் டிமாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே இந்த பிகாஸ் ஆஃப் திஸ் காஸ்ட் அவங்களோட எல்லாத்தோட எஜுகேஷன் சேம் லெவலில் இருக்கிறது இல்லை, அது மாறிட்டே வருது. இயர் காஸ்ட் எப்படி மாறுதோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டடீஸும் மாறிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸ்கில்ஸ் கிவன் ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் இன் லேர்னிங். நம்ம படிக்கும்போது ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்களா, நம்மளோட ஸ்கில்ஸ் மேபி நம்ம ஓன் மதர் டங்கை வந்து வெளிப்படுத்தணும், அதுவும் நல்ல ஸ்கில்ஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட மதர் டங்கே இங்கிலீஷாக இருந்தால் நம்மளோட ஃப்ளூயன்சி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது மூலியமாகவும் வெளிப்படுத்தலாம். அப்புறம் நியூமெரிக்கல் அபிலிட்டி, அதுவும் நம்மளோட ஒரு டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் தான். மேபி லிசனிங் ஸ்கில், ஹியரிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் தான். அதெல்லாம் நம்ம எப்படி ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இன் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறது தான் குளோபலைசேஷனோட இம்பேக்ட்ஸ். தீஸ் ஆர் தி இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வில் see about liberalization. Thank you students. Hi students, good evening. Last class we have seen about globalization. Now let's move on to liberalization. You know what is liberalization? Liberalization is nothing but the out of controls. The thing what we are doing, or the educational institutions or other private companies or the technologies or social aspects, something like this, which is are not under the control, that is called liberalizations. Liberalization is a removal of controls and allowing free trade in economic development. In our economic development, they are allowing a free trade without any controls. The control can be removed. And next, liberalization is a state lifts restrictions on some private individual activities. State lifts restrictions on some private individual activities. For some private individual activities, the states will lift some restrictions. This is called a liberalization. Liberalization will bring a constant stream of funding, which will also facilitate a research-based career and make it an option for the future of Indian teachers and students. For Indian teachers and students, the liberalization will bring some funding, which is also facilitate on a research-based method. Okay, so liberalization na என்னன்னா எந்த கண்ட்ரோலுமே இல்லாமல் லிபரலாக ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறது தான் லிபரலைசேஷன் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஃப்ரீ ட்ரேட் கொடுக்கறது தான் லிபரலைசேஷன். என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கும். எதுக்காகன்னா ப்ரைவேட்டோட இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும்தான். ஓவராலாக வந்து there will not be any control அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வில் எக்ஸ்பேண்ட் தி சப்ளை which is in shortage and the competition among educational இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளே என்ன காம்படிஷன்ஸ் இருக்கோ அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சார்ஜ் எல்லாம் எக்ஸசிவாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்க்ரீஸ் ஆஃப் சப்ளையும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் இன் தி சப்ளை ஆஃப் எஜுகேஷன் வில் ஆட்டோமேட்டிக்லி ரிசல்ட்ஸ் இன் தி ஃபால் ஆஃப் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். நம்மளோட எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எஜுகேஷன் சப்ளை நம்ம இந்த பேஸ் பண்ணி பண்ணலாம், அதை பேஸ் பண்ணி பண்ணலான்னு நிறையா இருக்கும் இல்லையா, அந்த சப்ளை எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் ஆன் லிபரலைசேஷன். Liberalization referred to relaxing certain reforms and policies in India. லிபரலைசேஷனில் ஒரு பர்டிகுலர் திங்ஸுக்கு மட்டும்தான் அதோட பாலிசிஸ் அதெல்லாமே மெயின்டைன் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி டேர்ம்ட் as ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ஏரியாஸ் ஆஃப் சோஷியல் ஆர் எக்கனாமிக் பாலிசி. இப்போது நம்மளோட சொசைட்டிலேயோ இல்லை எக்கானமிலேயோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்மளுக்கு என்ன தோணுதோ, நம்ம எஜுகேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னு நினைக்கிறோமோ, இல்லை நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணினா அந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம என்ன கொடுக்கலான்னு பார்க்குறோமோ, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த மெயின் கான்செப்ட் ஆஃப் லிபரலைசேஷன் வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட்,
Usually the term is used in reference to economic liberalization. Though India is economically liberal, the education is not liberal. நம்மளோட இந்தியா வந்து எக்கனாமிக்கலி லிபரலாக இருந்தாலுமே நம்மளோட நம்ம இந்தியா வந்து எக்கனாமிக்கலாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்தாலுமே நம்ம எஜுகேஷன் வந்து அப்படி கிடையாது. எஜுகேஷன் இஸ் நாட் லிபரல் அப்படின்னு சொல்கிறாங்க. The higher education system in India suffers from lack of autonomy and lack of flexibility. நம்ம ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளோட இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சஃபர் ஆகுது இதனால. எஜுகேஷனில் ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லுறாங்க. ஏன்னா நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. கரிக்குலமோ எக்ஸட்ரா என்ன ஆனாலுமே அது வந்து நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ அதை அப்படி சொல்கிறாங்க. The real weakness of the higher education is in the structure itself. அதான் சொன்னேன் இல்லையா, இந்த கரிக்குலம் பேஸ்ட் நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனில் இருக்கட்டும், ஸ்கூல்ஸில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கரிக்குலம் பேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். இப்போ வந்து மார்ச் மந்தில் இன்டர்னல் கண்டக்ட் பண்ணணும், மே மந்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்து இந்த வீக்னஸ் இருக்குது. ரியல் வீக்னஸ் வந்து based on its structure itself அப்படின்னு சொல்கிறாங்க. Next, impact of liberalization on education. Okay, இந்த impact of liberalization வந்து நம்ம next classல பார்க்கலாம். Okay. Hi students, now let's look on to impact of liberalization on education. பாசிட்டிவ் இம்பேக்ட் என்னென்னா, இம்பேக்ட்லேயே வந்து 2 இம்பேக்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் பாசிட்டிவ் இம்பேக்ட் அண்ட் தி அதர் ஒன் இஸ் நெகட்டிவ் இம்பேக்ட். பாசிட்டிவ் இம்பேக்ட்னால் நம்ம லிபரலைசேஷனோட எஜுகேஷனில் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, எதெல்லாம் நம்ம பண்ண முடியும், எதெல்லாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, தி இந்தியன் எக்கானமி which is majorly fueled by the service industry will get a boost with education sector becoming a large chunk of economic source. இந்தியன் எக்கானமியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட இண்டஸ்ட்ரி வந்து எப்போவுமே எஜுகேஷனுக்கு பூஸ்டப் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Hundreds of thousands of Indian students studied abroad at an annual estimated cost of around $1 billion, and it can even stem the thousands of students who left country to study abroad. இப்போ நம்ம ஜென்ரேஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை மெடிக்கல் படிக்கணும், இல்லை MBA படிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், MS பண்ணணும் எப்படின்னாலே எல்லாருமே வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா அப்ராடுக்கு மூவ் பண்ணுறாங்க. அப்ராடுக்கு போய் தான் அதெல்லாம் படிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு ஆனுவல் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆனுவலில் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து தான் அப்ராடில் போய் படிச்சிட்ருக்காங்க. அந்த எஜுகேஷனோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா $1 billion. US டாலரில் இட் இஸ் $1 billion. அது வந்து தௌசண்ட்ஸாக கூட மாற சான்சஸ் இருக்குது. thousands of students who left country to study abroad. நம்ம என்ன சொல்கிறாங்க, thousands of students அப்படியே நம்ம கண்ட்ரியை விட்டுட்டு அப்ராடுக்கு போய் படிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. this will save India immense capital. இந்தியாவோட immense capital லெவலில் வந்து அது சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. Increased in education population implies rapid developments in technology and communication. Increase in educated population, நம்மளோட இருக்கிற பாப்புலேஷனில் எல்லாமே வெல் எஜுகேட்டடாக இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளோட டெக்னாலஜியும் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரம் டெவலப் ஆகும். ஸோ யாருமே படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆர் ஆல்சோ சிமிலர்லி அன்ரெகுலேட்டட். ஸ்டூடெண்ட்ஸும் லோக்கல் இன்ஸ்டிடியூஷனும் வந்து நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து சிமிலராக அன்ரெகுலேட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. There is also the risk of fake institutions which are looking to stuff their pockets whenever the opportunity arises. நிறைய ஃபேக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. லுக்கிங் டு ஸ்டஃப் தேர் பாக்கெட்ஸ்னால் எப்படியோ அந்த ஃபேக் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து
அட்மிஷன்ஸ் ஃபுல்லாகி அந்த அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அரைஸ் பண்ணணும். எப்பப்போ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நம்ம எப்பப்போ நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போது அந்த அட்மிஷன்ஸை ஃபில் பண்ணி எல்லா ஸ்டெப்ஸும் அவங்களுக்கு கொடுத்து இன்ஸ்டியூஷன்ஸை இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர் இஸ் ஆல்சோ தி ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இப்படி பண்ணுறது மூலிமா நிறைய ரிஸ்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There is a little left to the imagination as to what might be the outcome of such a policy in terms of bribes, false degrees, partial marketing, etc. என்ன சொல்கிறாங்க, there might be ஒரு சின்ன இமேஜினேஷன் லெஃப்ட் பண்ணி பார்த்தோன்னா அந்த அவுட்கம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்தோன்னா அதுவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா, நம்ம பாலிசியை மீறி பிரைப்ஸ்னால் லஞ்சம் வாங்குவாங்க, அப்புறம் பொய்யா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் பார்ஷியலாக மார்க்கெட்டிங்கில் நிறைய லஞ்சம் வாங்கி பண்ணுறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தோன்னா எப்படி இருக்கும், நம்மளோட ஸ்டேட், நம்மளோட இன்ஸ்டியூஷன்ஸ், நம்மளோட தமிழ்நாடு, நம்மளோட கண்ட்ரி எல்லாமே எடுத்திங்கன்னா எந்த இடத்துல போனீங்கனாலும் எங்கே போனீங்கனாலும் தேர் வில் பி பிரைப்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த லிபரலைசேஷனில் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 2 கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, குளோபலைசேஷன் அண்ட் லிபரலைசேஷன். குளோபலைசேஷன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறது தான் குளோபலைசேஷன். அதோட இம்பேக்ட்ஸ் என்னென்னா, நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவோம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோம், வேறு கண்ட்ரீஸ்லேருந்து எந்த கண்ட்ரீஸ்க்கு மாறி எப்படி பண்ணுறோம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இன்ட்டு டெவலப்பிங் கண்ட்ரீஸை நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதோட ஸ்கில்ஸ் என்ன, கெப்பாசிட்டிஸ் என்ன, இதெல்லாம் சொல்கிறது தான் குளோபலைசேஷன். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ப்ரெட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், டெக்னாலஜிஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஜாப்ஸ் அக்ராஸ் நேஷன்ஸ் அக்ராஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சோர்ஸ் ஆஃப் எஜுகேஷன், மோட் ஆஃப் டெலிவரிங் எஜுகேஷன், மெட்டீரியல்ஸ் அண்ட் மீன்ஸ், நமக்கு சொல்லியிருந்தாலே எந்த ஸ்ட்ரக்சரில் பண்ணலாம், நம்ம டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம கொண்டு வரா, நம்ம எஜுகேஷனோட காஸ்ட் என்ன, அதை ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வெளியே கொண்டு வரலாம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது எல்லாமே தான் குளோபலைசேஷனில் சொல்கிறாங்க. லிபரலைசேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலாக்ஸிங் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுதான் மெயின் கான்செப்ட். லிபரலைசேஷன்னாலே ரிலாக்ஸிங்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் லிபரலாக போகிறோம். நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா, இந்த ஸ்டாஃப் லிபரலாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஈஸியாக கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறாங்க, நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரிக்ட் அண்ட் லிபரல் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா. ஸோ லிபரலைசேஷன்னா நம்ம ஹோல் நேஷனில் நம்மளுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் நம்ம என்னென்ன பண்ண முடியும்னு சொல்கிறது தான் லிபரலைசேஷன்ஸ். லிபரலைசேஷனில் அந்த மெயின் கான்செப்ட் சொல்கிறாங்களே, டேர்ம்ட் அஸ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் ஏரியாஸ் ஆஃப் சோஷியல் ஆர் எக்கனாமிக் பாலிசி இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறாங்க, லிபரலைசேஷன்னால நம்மளுக்கு என்னென்ன லேக் ஆகுது அப்படின்னா, நம்மளோட அட்டானமியும் ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரொம்ப சஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இம்பேக்ட், பாசிட்டிவ் இம்பேக்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய இந்தியாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க இந்தியாவை விட்டு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவை விட்டு அப்ராடு போய் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளோட இந்தியன் இமென்ஸ் கேபிட்டலை சேவ் பண்ணுது. ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்க, நம்ம எஜுகேட்டட் பீப்புளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளோட டெக்னாலஜியும் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட கம்யூனிகேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்தியா ஒரு வெல் டெவலப்ட் கண்ட்ரியாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நெகட்டிவ் இம்பேக்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ரிஸ்க் இருக்குது. எதில் ரிஸ்க் இருக்குன்னா, ஃபேக் இன்ஸ்டியூஷன்ஸ் மூலமாகவும், பிரைப்ஸ், ஃபால்ஸ் டிகிரி, பார்ஷியல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் மூலிமாவும் நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், now let's look into privatization. Do you know what is meant by privatization? Privatization is nothing but the transfer of ownership, management and control of public sector to the private sector. It means all the public sectors can be transferred to the private sectors. That is called as privatization.
it can suggest several things including migrating from public sector to private sectors. What is what what is that means? The migration of public to private sector. பப்ளிக்காக இருக்கிறத நம்ம வந்து ப்ரைவேட்டாக மாற்றுறது தான் ப்ரைவேட்டைசேஷன். இப்போ வந்து நம்மளோட ஓனர்ஷிப், இந்த நம்ம மேனேஜ்மெண்ட், இந்த எல்லாமே வந்து பப்ளிக்காக இருக்கலாம். அதை வந்து நம்ம இப்போ வந்து ப்ரைவேட்டாக மாற்றுறோம். ஒரு நிறைய ஃப்ரீடம் அதெல்லாம் கொடுத்து நம்ம ப்ரைவேட்டாக மாற்றுறது தான் ப்ரைவேட்டைசேஷன்னு சொல்கிறாங்க. Since the impact of privatization is penetrating all sectors of the economy, it is bound to affect education sector as well. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ப்ரைவேட்டைசேஷன் வந்து எல்லா செக்டர்ஸ், நம்மளோட எக்கனாமி செக்டர்ஸில் பெனிட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம எஜுகேஷனையும் கூட பவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த பிரின்சிபல் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் என்னன்னா, இட் கேன் பி ப்ராக்டிஸ்ட் இன் கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரீஸ் லைக் America, UK that afford maximum freedom to private individuals and individuals development. நம்ம கேபிட்டலைஸ்ட் கண்ட்ரிஸ் லைக் அமெரிக்கா, யூகேலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எவ்வளோ ஆஃபர் பண்ண முடியுமோ பண்ணி, எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க. யாரை கொடுக்குறாங்க? ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கும். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் நிறைய ஃப்ரீடம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலராக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, த கவர்மெண்ட் grip has been significantly lowered and greater participation of private companies encouraged in the fields like. என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் grip வந்து சிக்னிஃபிகண்ட்டாக லோ ஆகுது. ஸோ கிரேட்டர் பார்ட்டிசிபேஷன் எங்கே இருக்குதுன்னா ப்ரைவேட் கம்பெனிஸில் தான் இருக்குது. எந்த மாதிரி கம்பெனிஸ்னால் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ், பவர் ஜென்ரேஷன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கிரேட்டர் பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்க. எதுக்காக? ப்ரைவேட் கம்பெனியை என்கரேஜ் பண்ணுறதுக்காக. தீஸ் ஆர் ஆல் ப்ரைவேட் கம்பெனிஸ். இதில் ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய இருக்குல்ல, அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய கிரேட்டர் பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு கான்செப்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் ஆன் எஜுகேஷன். Let's see what are the concepts. The wave of privatization is sweeping across the world. இந்த ப்ரைவேட்டைசேஷன் வந்து அக்ராஸ் தி வேர்ல்டு நிறையாவே இருந்துட்டு இருக்குது. நிறைய புதுசாக வந்துட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஸ்ட்ரென்தன் தி ப்ரைவேட் செக்டர்ஸ். எதுக்காக? ப்ரைவேட் செக்டர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இது வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The essence of privatization lies in the induction of private ownership in publicly owned enterprises. பப்ளிக்காக ஒரு என்டர்பிரைசஸ் நம்ம வாங்கியிருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட்டாக ஓனர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. This is the narrow sense in which the concept is used, but in a broader sense it cannot besides private ownership. ஒரு நேரோ சென்ஸ், ஒரு சின்ன இதாக பார்த்தோன்னா இந்த கான்செப்ட் வந்து இருக்குது. ஆனால் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராடராக பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் ஓனர்ஷிப் வந்து பண்ண முடியாது. நம்ம ஒரு பப்ளிக்கோட ஹெல்ப் இருந்தால் தான் அது ப்ரைவேட்டாக பண்ண முடியும். தனியாக சிங்கிள் ப்ரைவேட் செக்ஷனாக வந்து அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, let's move on to impact of privatization on education. Impacts என்னென்ன impactsனால், at the level of secondary, higher secondary and the college and university, public sector has played a dominant role. Public sector தான் ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி லெவல்லையும் ஹையர் செகண்டரி லெவல்லையும் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பப்ளிக் செக்டர் தான் ஒரு டாமினண்ட் ரோலாக ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. It is therefore being felt that the private sectors be inducted in education so that it can share the burdens of the state in funding education. என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் செக்டர்ஸ் பி இண்டக்டட் இன் எஜுகேஷன். நம்ம எஜுகேஷனில் நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து இருக்குது. அதனால என்ன பண்ண முடியும்னா நம்ம பேர்டன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேட்க்கு வந்து ஸ்டேட் லெவலில் வந்து நம்ம ஒரு எஜுகேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்னா ஒரு ஃபண்டிங் லெவலில் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இட் கேன் ஷேர் தி பர்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட்
in funding education. எஜுகேஷனுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In this effort towards human resource development, the private sector is also expected to play its part since it is a major beneficiary of the knowledge industry. என்ன சொல்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ்னால் ஹெச்ஆர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து ஒரு 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 பார்ட்டாக அங்கே ப்ளே பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியோட நாலேஜை யூஸ் பண்ணுறதுக்காகவும் இல்லை மேஜர் டெவலப்மெண்ட்காகவும் அதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே போனாலுமே பப்ளிக் செக்டரை விட ப்ரைவேட் செக்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் அதிகமாக இருக்கும். பப்ளிக்னா வந்துட்டு கவர்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதோ அதைப்படி கண்டிப்பாக நடக்கணும். ஸோ ப்ரைவேட் செக்டர்ஸ்னால் நம்ம ஓனர்ஷிப் பிரகாரம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Hi students, now let's move on to impacts of global trends, that is impacts of LPG. LPG is nothing but liberalization, privatization and globalization. Here we have two impacts, that is positive impact and negative impact. First let's move on to positive impacts. In positive impacts what they say is about the combination of liberalization and privatization along with consumerism, they exercise a joint influence which is at global level. This is called as impacts of global trends. global trends என்னன்னு பார்த்தீங்கன்னா லிபரலைசேஷனும் ப்ரைவேட்டைசேஷனும் ஜாயின் பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்கன்னா அது குளோபல் லெவலில் வந்துட்டு அவங்க வந்து குளோபல் லெவல் இஸ் நத்திங் பட் குளோபலைசேஷன். நம்ம பார்த்துருக்கோம் எல்பிஜிஜி, தட் இஸ் குளோபலைசேஷன். அந்த ரெண்டும் லிபரலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன் கம்பைன் பண்ணி அந்த குளோபலைசேஷன் லெவலில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் அ குளோபல் ட்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஷார்ட்லி ரெஃபர்ட் அஸ் இம்பேக்ட் ஆஃப் எல்பிஜி, liberalization, privatization and globalization. Next, about the decade ago, the economic status of a country was largely determined by the extent of decade ago என்ன பண்ணுறாங்கன்னா there are three extents which is largely determined by our LPG, which are those is natural resources, geographical landscape, volume of agricultural outputs achieved. இந்த மூணு செக்டர்ஸ்லையும் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லையும் நேச்சுரலாக நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதுலேயும் ப்ளஸ் ஜியாகிரபிக்கல் லேண்ட்ஸ்கேப்லேயும் ப்ளஸ் நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய அவுட்புட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலாங் வித் தீஸ் other factors like political stability, reliability, global demand for natural resources were also responsible in determining the gross national income. நம்மளுடைய gross national income எது மூலியமாக நம்மளுக்கு வருது ப்ளஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ரிலையபிலிட்டி, குளோபல் டிமாண்ட் ஃபார் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இது எல்லாமே தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் எல்பிஜி என்னென்னா ஆக்சஸ் டு ஹை டெக்னாலஜி. நம்மளுடைய இப்போதைய ஜென்ரேஷனில் நம்ம டெக்னாலஜி இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்க சொல்கிறாங்க ஆக்சஸ் டு ஹை டெக்னாலஜி, திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். தி அதர் பாயிண்ட் இஸ் க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட க்ரோத் லெவல் என்னன்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம எம்ப்ளாய்மெண்ட் நம்மளோட டிகிரி எல்லாம் முடிச்சு நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல். நம்ம இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகிறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெட்ஸ் லுக் ஆன் டு நெகட்டிவ் இம்பேக்ட். நெகட்டிவ் இம்பேக்ட்னா global trends LPG is not free from negative impacts. This can be summed up as follows. இது வந்து ஃப்ரீ கிடையாது. that is not a free flow of negative impacts. global trends வந்து ஒரு ஃப்ரீயாக இல்லை. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எதுக்காகனா இன்இக்வாலிட்டிஸ் அமாங் தி கண்ட்ரிஸ்குள்ளேயே நம்ம இன்இக்வாலிட்டிஸ்க்காக நிறைய இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியலும் இல்லை. இம்பேக்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸும் கிடையாது. இம்பேக்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அதாவது அக்ரிகல்ச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஃபார்மர்ஸும் இல்லை. என்விரான்மெண்ட்டும் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெயின் வந்து டாமினேஷன் ஆஃப் எம்என்சிஸ் கம்பெனிஸ் வந்து டாமினேட் நிறைய பண்ணுறாங்க. த்ரெட் ஆஃப் நேஷ்னல் சோவர்ஜினிட்டி. நம்மளோட த்ரெட் என்னென்ன
எது நம்ம நேஷ்னலில் என்னென்ன திருட்டு போகுது, அந்த மாதிரி த்ரெட் ஆஃப் நேஷ்னல் சர்வஜனிட்டிஸ் இது எல்லாமே சொல்கிறாங்க. தீஸ் ஆர் தி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். ஸோ நம்ம பார்த்துருந்தோம் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் பார்த்துருந்தோம், அதோட இம்பேக்ட்ஸும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபல் ட்ரெண்ட்ஸ். தே மே ஆஸ்க் கொஸ்டின்ஸ் லைக் இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபல் ட்ரெண்ட்ஸ் or the impacts of LPG. In short form they can ask LPG. So you have to write about liberalization, privatization and globalization. Okay, now let's move on to lifelong education. What is lifelong education? Lifelong education na நம்ம இப்போ வந்து ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம், +2 வரைக்கும் படிப்போம், நெக்ஸ்ட் டிகிரி படிப்போம், நெக்ஸ்ட் மேபி பிஜி படிச்சிருப்போம். ஸோ that is not called as lifelong education. Lifelong education is different, which is the education we are learning after our degree or after our PG degree with a real time example or something like that. நம்ம லைஃப் லாங் எஜுகேஷனில் என்னென்ன இருக்குன்னா கான்செப்ட் பார்க்கலாம், டெஃபினிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம், ப்ளஸ் லைஃப் லாங் லேர்னிங் கண்டெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம், ஸ்கில்ஸ் நீடட் ஃபார் லைஃப் லாங் எஜுகேஷன்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். The concept and definitions of lifelong education. Lifelong education is defined as a learning by an individual after formal education received when being young. என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம லைஃப் லாங் எஜுகேஷன் என்ன அப்படின்னா நம்மளோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்மளோட ஃபார்மல் எஜுகேஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிஜியா யூஜியா நம்ம என்ன எவ்வளோ படிக்கிறோமோ படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம யங் ஏஜில் என்னென்ன எஜுகேஷன்ஸ்லாம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அதை திருப்பி நம்ம ரீகால் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் லைஃப் லாங் எஜுகேஷன். Without any compulsion and solely out of self-interest in order to improve a personal lifestyle, vocational career, social and citizenship experience of skills, knowledge and competencies. அதான் சொல்கிறாங்க நம்மளோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்காக, இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்காக, அவங்களோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி இல்லைன்னா நம்மளோட வொக்கேஷ்னல் ஸ்கில் இல்லைன்னா நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை நம்மளோட நாலேஜ் நம்ம காம்பிடென்சிஸ் எல்லாமே நம்மளோட சிட்டிசன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு வர்றது தான் லைஃப் லாங் எஜுகேஷன் சொல்லி சொல்கிறாங்க. at the school going stage the education imparted is formal. நம்ம ஸ்கூல் கோயிங் ஸ்டேஜ் வந்து ஸ்கூலில் படிக்கிறது வந்து ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லி சொல்கிறாங்க. later the education is based on the experience of life and aimed at improving professional skills. அதான் சொல்கிறாங்க லேட்டர் ஆஃப்டர் ஸ்கூல் கோயிங் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லேட்டர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்ம லைஃப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் லைஃப் லாங் எஜுகேஷன்ஸ். இட் இஸ் known as lifelong education. Okay, lifelong learning context. This can be seen at next class. Okay students. Hi students. Last class we have seen about the definition and concepts of lifelong education. Now let's move on to lifelong learning context. Lifelong learning context. There are five different types of lifelong learning context. எப்படியெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம எஜுகேஷனை வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 different ways இருக்குது. As an alternative to formal education, lifelong education took place in the following context. என்னென்னா adult education, extension education, on the job training, self learning and open and distance learning. What is adult education? Adult education after basic education further learning என்னென்ன ஆக்குபேஷனுக்காக இல்லை லெஷர் டைம் ஜாப்ஸ்க்காக இல்லைன்னா ஹோம் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணுறோமோ எந்த எஜுகேஷன் நம்ம கேதர் பண்ணுறோமோ தட் இஸ் கால்ட் அன் அடல்ட் எஜுகேஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்னா எக்ஸ்டென்ஷன் இஸ் அஃபோர்ட் பை டெசிக்னேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்ம அந்தந்த குறிப்பிட்ட இன்ஸ்டிடியூஷனில் போய் நம்ம பண்ணுறது தான் டெசிக்னேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஆஃபர் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் அன் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். ஆன் தி ஜாப் ட்ரைனிங்னா நம்ம வேலை செஞ்சுட்டே படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா யார் அஃபோர்ட் பண்ணுறாங்கன்னா யூஜிசி, என்சிஇஆர்டி, ஒர்க்கர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளோட எஜுகேஷன் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கெயின் பண்ணிக்கணும், நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும், நம்மளோட ஸ்கில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம
ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் நம்ம இவங்கெல்லாம் இருக்காங்களே யூஜிசி, என்சிஇஆர்டி, ஒர்க்கர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் லைக் அதர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. நம்மளோட எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். செல்ஃப் லேர்னிங்னா லேர்ன் பை ரீடிங் யூஸிங் இன்டர்நெட் மீடியா டு என்ரிச்சஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். நம்ம செல்ஃப் லேர்னிங், எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், நானே செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிறேன். என்னோடய நாலேஜ், என்னோடய ஸ்கில்ஸ், என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், என்னோடய வொக்காபுலரி ஸ்கில்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ எல்லா ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ் எல்லாமே, லிசனிங் ஸ்கில் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா நானே என்னோடய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்மளே பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போடைய டெக்னாலஜி வச்சு தான் பண்ண முடியும். நம்மளோட டெக்னாலஜி இன்டர்நெட் இல்லை மீடியா மூலிமா வந்து நம்மளுடைய நாலேஜை என்ரிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் செல்ஃப் லேர்னிங். நெக்ஸ்ட் ஃபைனல் இஸ் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். தட் இஸ் கால்ட் ODL, ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆர் ஆஃபரிங் நீட் பேஸ்ட் அகாடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு தேவைப்பட்ட கோர்சஸாக அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து யூஜி மட்டும்தான் முடிச்சிருப்பேன். பட் ஐ வாண்ட் டு டூ பிஜி. ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணலான்னா போய் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலிமா, டிஸ்டன்ஸ் லேர்னிங் மூலிமா நம்ம யூனிவர்சிட்டிக்கு போய் அப்ளை பண்ணி என்ன கோர்ஸ் நம்மளுக்கு வேணுமா, எம்எஸ்சி, MBA, MA, வாட் எவர் கோர்ஸ் இட் இஸ், நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ் நீடட் ஃபார் லைஃப் லாங் எஜுகேஷன். என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது நம்ம லைஃப் லாங் எஜுகேஷனுக்கு? நம்மளுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். டெக்னாலஜி இஸ் ஃபாஸ்ட் சேஞ்சிங் இன் ப்ரொவைடிங் நாலேஜ் இன் ரீசெண்ட் டைம்ஸ். நம்ம இந்த ரீசெண்ட் டைம்ஸில் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. நிறைய அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த அப்டேஷனெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்னிங் டு யூஸ் தி கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்? ஏன்னா நம்ம ஆன்லைன் லேர்னிங், ஆன்லைன் எக்ஸாமினேஷன், இப்போ நெட்டு ஸ்லெட்டு என்ன ஆகட்டும்னு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் தான். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. லேர்னிங் வெப் டெக்னாலஜி வெப் மூலிமா எப்படியெல்லாம் நம்ம கிளாஸ் எடுக்கலாமோ இல்லை படிக்கலாமோ, என்னென்ன நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாமோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெட்டிங் இன்டர்நெட் கனெக்ஷன் அண்ட் விசிட்டிங் வெப்சைட்ஸ். நம்மளுக்கு மெயின் இதெல்லாம் பண்ணணுன்னா the main thing we need is internet connections. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. சீக்கிங் இன்ஃபர்மேஷன், டவுன்லோடிங், எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன். நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம படித்ததை மற்றவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். நம்ம படித்தது நம்மக்கிட்ட வைக்கிறத விட இன்னொருத்தவங்களுக்கு அதை திருப்பி சொல்லும் போது நம்மளோட அந்த மெமரி பவர் லெவல் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். சேம் வே நம்ம சீக் பண்ணணும். நம்மளுக்கு தெரியாதது மற்றவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்கக்கிட்ட வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிட்டிக்கலி எக்ஸாமைனிங், திங்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தி கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். நம்ம இப்போ ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த சாப்டரை பற்றி கிளியராக எக்ஸாமைன் பண்ணி அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அந்த இன்ஃபர்மேஷனை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போய் எங்கேயுமே ஸ்ட்ரக் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் அதை ஃபுல்லாக அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் தி ஸ்கில்ஸ். இதை பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீஸ் ஆர் தி ஸ்கில்ஸ் நீடட் ஃபார் லைஃப் லாங் எஜுகேஷன். டெக்னாலஜி மெயின் திங் வந்து என்ன ஸ்கில்ஸ் என்ன வேணும்னா இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை, சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணதை எப்படி நம்ம லேர்ன் பண்ணணும், எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணணுன்றது தான் we need for lifelong education. Next topic is online education. Online education na that is nothing but the virtual classroom or which operates through virtual classroom அப்படினு சொல்றாங்க. அதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா creating virtual classroom, functioning of virtual classroom, advantages and limitations. ஸோ நம்ம எப்படி virtual classroom create பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Creating a virtual classroom is a learning environment created by the cyberspace where teaching learning process is carried. என்ன சொல்கிறாங்க, சைபர் ஸ்பேஸ் மூலியமாக நம்மளோட டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி கேரியட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். இது வந்து என்விரான்மெண்ட் மூலியமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The classroom is a learning environment
நம்மளோட ஒரு கிளாஸ் ரூம் இருக்கிறதா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் அ லேர்னிங் என்விரான்மெண்ட்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதுதான் சொல்கிறாங்க. நம்ம எங்கே கிளாஸ் ரூமாக ஆகட்டும், இல்லை நம்ம வெளியே உட்காந்து படித்தாலும் ஆகட்டும், இல்லை அப்போது முந்தைய காலத்தில் சொன்ன மாதிரி மரத்துக்கு கீழே உட்காந்து படிச்சிடும், அந்த என்விரான்மெண்ட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை வந்து சைபர் ஸ்பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்து நம்ம அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கேன் பி க்ரியேட்டட் பை ஹேவிங் advanced information and communication technologies like the internet, email, online speaking, worldwide websites, CD-ROM, digital video disc, audio conferencing, video conferencing, computer conferencing, etc. இதெல்லாம் மூலிமா நம்ம வந்து விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட், இமெயில், ஆன்லைன் ஸ்பீக்கிங், இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட்டு, இமெயில் நம்ம பண்ணுறோம், ஆன்லைன் ஸ்பீக்கிங், வேர்ல்டு வைட் வெப்சைட் www.com போய் என்ன தேவையோ நம்ம போட்டால் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வருது இல்லையா. அது நெக்ஸ்ட் CD-ROM மூலிமா இல்லை டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் வச்சு அது மூலிமா படிச்சிக்கலாம். ஆடியோ கான்ஃபரன்சிங், வீடியோ கான்ஃபரன்சிங், கம்ப்யூட்டர் கான்ஃபரன்சிங் எக்ஸட்ரா இதெல்லாம் மூலிமா வந்து நம்ம விர்ச்சுவல் கிளாஸ் ரூமை க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் virtual classroom. Let's see in next class, students. Hi students, now let's look into functionings of virtual classrooms. What are the functions of virtual classrooms? நம்ம virtual classroom எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியும், எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வித் ஸ்லைட்ஸ் ஆன் ஆன்லைன் எக்ஸாம்பிள்ஸ். பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வச்சு நம்ம எப்படியெல்லாம் கிளாஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆக்சுவலி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா, PPT எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணணும், வாட் ஆர் தி சேஞ்சஸ் we need to made, everything I have taught you, right? Using that PowerPoint we have to mention with online examples, we have to make a virtual class. Next point is real time classroom experience will be recorded and uploaded in the internet. நம்ம கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்பப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணலான்னா, த்ரூ ஆன்லைன் ஸ்பீக்கிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் கிளியர் தேர் டவுட்ஸ். நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இப்போ நானே பண்ணிகிட்ருக்கல, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்க்குறீங்க, எனி டவுட்ஸ்னால் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இல்லையா, தட் இஸ் கால்டு ஆன்லைன் ஸ்பீக்கிங். தென் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் கிளியர் தேர் டவுட்ஸ். நெக்ஸ்ட், homework assignments can be reached through email. Exactly what we are doing now. We have given you assignments and you are writing that, and after you completing you are sending through mail ID. This is what they are saying about. Then arrangements of audio video conference. What we are doing now is called as audio video conferencing. Next, advantages. What are the advantages of virtual classroom? The thing is, exactly, we are taking class from home. You students are listening by staying at home itself. That is called, that students could learn from home. Students could learn at the time of their choice. இப்போ வந்து நான் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுவேன், உங்களுக்கு எப்போ டவுன்லோட் ஆகுது பார்த்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ பார்த்து நீங்கள் அதை பார்த்து படிக்கிறீங்க இல்லையா, தட் வாட் தே சேயிங் அபவுட். கேன் டவுன்லோட் தி லேர்னிங் மெட்டீரியல்ஸ். எக்ஸாக்ட்லி வாட் நான் இப்போ சொன்னது தான். அக்கௌண்ட் தி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். நம்ம இது மூலிமா நம்ம இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை நம்மளுக்கு தெரிய வரும். உங்களுக்கு வந்து நிறையா நீங்கள் இண்டிவிஜுவலாக அதை பார்க்குறீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இண்டிவிஜுவலாக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறீங்க, மேம் இது என்னன்னு கேட்குறீங்க. தட் இஸ் வாட் தே சேயிங் அபவுட். இட் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு interact with teachers. இது மூலிமா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ கால் பண்ணி அவங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகும். ஸோ நம்மளோட இன்ட்ராக்ஷன் லெவல் வந்து இன்னும் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலோ ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் டிஸ்டர்பன்ஸ். எந்த ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மூலிமா உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. மேபி சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே நாட் பி interested, so they will not at all listen to the class. That is what they are saying about. Need not go to libraries. நம்ம லைப்ரரிஸ் போய் நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண தேவையில்லை. Not required to travel to a real classroom to learn. நம்ம கிளாஸ் ரூமுக்காக தினம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இப்போ வந்து தூரத்துலேருந்து வரவங்க இருக்காங்க, அவங்களாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து படித்து அப்புறம் கிளாஸ் முடித்து மறுபடியும் ஈவினிங் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு லேட் ஆகும். அதுலேயே ட்ராவல் டைம்லேயே நிறையா வேஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ
இந்த virtual classroomல அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. The main thing is what is called virtual classroom is what we are doing now. This is called a virtual classroom. I guess you students understood. Next, limitations or drawbacks of virtual classroom. Person must be self-motivated. It cannot be enforced via the internet. இது வந்து செல்ஃப் மோட்டிவேட் ஆகி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே நீங்கள் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இப்போது நாங்கள் டீச்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோஸவே வந்து ஆல் 50 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. அதுலேயே நிறைய இன்ட்ரெஸ்டட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. As there are no controls, only self-interested students will learn. இப்போ நான் சொன்னது தான். There will be lack of socialization as no social environment in the real classroom. நம்மளோட ரியல் கிளாஸ்ரூமில் நம்ம சோஷியல் என்விரான்மெண்ட்டே இருக்காது இல்லையா? ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், வீட்டை சுற்றி இருக்கிற அதை மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும் தவிர்த்து வெளியே சொசைட்டியில் என்ன நடக்குது அந்த சோஷியல் என்விரான்மெண்ட் நம்மள்கிட்ட இல்லாததுனால அது நிறைய லேக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It does not develop qualities like cooperating and collaborating, also sharing. நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளோட செல்ஃப் இண்டிவிஜுவலை பற்றி மட்டும்தான் நம்ம நினைப்போம். நம்மளுக்கு என்ன தேவைன்னு மட்டும்தான் நம்ம பார்க்கவுமே தவிர்த்து அதன் மூலிமா நம்மளுக்கு கொலாபரேட்டிங் நம்ம இப்போ இந்த குரூப் டிஸ்கஷனோ இல்லை எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணதோ இல்லை என்னோடய டவுட்ஸ் இன்னொரு ஃப்ரெண்ட் கிளியர் பண்ணுறது இன்னொரு ஃப்ரெண்டோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன் அந்த மாதிரி இங்கே எதுவுமே நடக்காது இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு என்னென்ன நம்மளுக்கு டெவலப் ஆகாது அப்படின்னா கோஆப்ரேட்டிங் நம்மளுக்கு கிடைக்காது, ப்ளஸ் கொலாபரேஷன் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணுற அந்த கொலாபரேஷன் கிடைக்காது, ஃபைனலி நம்ம அந்த ஷேரிங் குவாலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. That's all students, hope you have understood what is lifelong education and online education. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைன் எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் virtual classroom education what we are doing now. Next, lifelong learning is nothing but because of self interest the learning can be done through a real time experience or lifetime experience after our formal education is over. இதுதான் வந்து லைஃப் லாங் லேர்னிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். யுவர் 10th யூனிட் இஸ் ஓவர் நவ். ஐ வில் சென்ட் யூ தி நோட்ஸ். யூ கேன் கோ த்ரூ இட்.